இந்த சினிமா பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளே அறியாம அந்த ஹீரோ அல்லது ஹீரோயினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிட்டு இருப்போம். இது வேதத்துக்கு முற்றிலும் முரணானது, விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு முற்றிலும் முரணானது. அதனால இந்த சினிமா பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னா, முதல் பாயிண்ட் ஏன் பார்க்க கூடாதுன்னா, நம்ம சினிமா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைகள் சினிமா பார்த்தாங்க அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் வாலிபர்களாக இருக்கிறவர்கள், குழந்தைகளாக இருக்கிறவர்கள் அவங்க சினிமா பார்த்தாங்கன்னா, அவங்க யாருடைய அடிச்சுவடை பின்பற்றிட்டு இருப்பாங்கன்னா, சினிமால வரக்கூடிய ஒரு ஹீரோ அல்லது ஹீரோயினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிட்டு இருப்பாங்க. ஆனா வேதம் நமக்கு சொல்லுது, நம்ம அழைக்கப்பட்டது அதற்காக அல்ல, நம்ம அழைக்கப்பட்டது கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை, அவருடைய மாடலை பின்பற்றுவதற்காக நம்ம அழைக்கப்பட்ட ஜனம். அவருடைய சாயல் அணிந்து கொண்டு புது சிருஷ்டியாய் அவரை போல் ஜீவிக்க, அவரை போல் சிந்திக்க, அவரை போல் யோசிக்க, அவரை போல் நடக்க அழைக்கப்பட்ட ஜனம். இதற்கு தடை